அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். அடுத்து நடக்கிறதுக்கு ஐயனார் துணை சீரியலை மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல் சூப்பரா இருக்கு. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதாவது நம்ம சேரன் வந்து சோகமா இருக்காரு. வழக்கம் போல நம்ம சேரனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வராங்க நம்ம சந்தா. அப்போ வந்து நம்ம சேரன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அனீஸ் வந்து கேக்குறாங்க, எதுக்கு பையா சோகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாண்டி பைய வந்து ஒரு மெக்கானிக் செட்ல வேலை பார்த்தாமலாம். அந்த ஓனர் வந்து அந்த செட்டை விற்க போறாரு. அதாவது பாண்டியே அந்த செட்டை வாங்க சொல்றாரு. ஆனா 3 லட்சம் கேட்கிறாரு. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது எப்படியாவது இந்த செட்டை அந்த பயலுக்கு வாங்கி கொடுத்துடணும். 3 லட்சம் எப்படியாவது பெரட்டணும் அப்படின்னு நம்ம சேரன் சொல்றத பார்த்துட்டு நம்ம சந்தா இதை கேட்டுக்கிட்டு அப்போ வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க நகையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த உடனே நம்ம அனீஸ் வந்து கேக்குறாங்க, எதுக்குமா அந்த நகையை எடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னோடனே, அதாவது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சேரன் உங்களை சங்கடப்படுறாரு பணத்துக்காண்டி, இந்த நகையை கொடுத்து கொஞ்சம் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம சந்தா வந்து நம்ம சேரனுக்கு வந்து நகையை கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நகையை கொடுத்த உடனே நம்ம சேரன் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. அதாவது உனக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்னு நம்ம சந்தாட சொல்றாரு. சூப்பரா இருக்கு. நம்ம சந்தா வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல இந்த நகையெல்லாம் கொண்டு போய் பணமாக்கி பாண்டி அந்த ஒர்க் ஷாப்பை வாங்க சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம சந்தா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பாண்டி அந்த ஒர்க் ஷாப்பை வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம நிலா ஒரு பக்கம் பணம் திரட்டுறாங்க. அதாவது நம்ம சோழன், நம்ம பல்லா ஒரு பக்கம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச நிதியை கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியோட காதலி மற்றும் இந்த ஒர்க் ஷாப் எல்லாம் நீ ஒன்றும் வேங்கண்டாம், அவங்க தார ரூபாயெல்லாம் வச்சு நீ ஒரு பிசினஸ் ஆரம்பி அப்படின்னு நம்ம பாண்டிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம பாண்டி வந்து அவன் காதலிக்காக இதெல்லாம் செய்ய மாட்டாரு. எப்படியாவது அந்த ஒர்க் ஷாப்பை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல தான் இப்ப இருக்காரு. பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம ஐயனார் துணை சீரியல் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.